ஹாய் ஐஸ், நான் தான் உங்கள் பிகினர் எலக்ட்ரிஷியன். இன்றைக்கி என்ன ஒர்க்னா பேனல் போர்டு ஒர்க்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி 200 ஆம்ஸ் வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் ரன் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா மிஷின் ஆட் பண்ணுறதுனால 500 ஆம்ஸ் பேனல் வாங்கியிருக்காங்க. அதனால் பேனல் டெர்மினேஷன் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். புதுசாலாம் நம்ம கேபிள் வாங்கல, ஆல்ரெடி 2 மீட்டர் வெளியே இருந்தது. அதை தான் ஹோல்ஸ் போட்டு கேபிள் இன்கமராக எடுக்க போகிறோம். லெக் அடிக்கிறது எல்லாமே கிரிப்பிங் டூல் இல்லைனா ஹைட்ராலிக் மிஷின் வச்சுடிங்க. ஆல்ரெடி சுற்றியால் பஞ்சு பண்ணியிருந்தாங்க. அதனால் என்ன ஏற்படும்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகும், எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆகும். அதனால் நம்ம ஒரு தடவை தான் செய்ய போகிறோம். அதை கரெக்டாக செஞ்சுனா லைஃப் லாங் வரும். லெக் அடித்து முடிச்சாச்சு. கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்து நம்ம டைட் வைக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க, நம்மளும் பாக்ஸ் பண்ண எடுத்து கிருட்டுக்குன்னு என்ன டைட் வச்சிட்டோம். லைன் ஆன் பண்ணிட்டோம். டெஸ்டர் வச்சு ஆர்ஐபி வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே தான். அடுத்து பீஸ் கேரியர் போட ஆரம்பிச்சிடலாம். வாங்க, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 400 ஆம்ஸ் கெப்பாசிட்டி உள்ள காப்பர் கம்பி தான் நம்ம வாங்கிட்டோம் பீஸ் கேர் போடுறதுக்காக. நம்மளது 500 ஆம்ஸ் நம்ம லோடுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் கேர் கம்பி போடுங்க. ஒயர் போடாதீங்க. ஒயர் போட்டிங்கன்னா எவ்வளோ ஆம்ஸ் போடுறோன்னு நமக்கு தெரியாது. கரெக்டாக கடையில் போயிட்டு நம்ம எத்தனை ஆம்ஸ் தருதோ அதுக்கு இந்த கம்பியை வாங்கி போடுங்க. அடுத்ததாக பீஸ் கேரியர் போட்டு லைன் செக் பண்ணிடலாம். வாங்க வோல்டேஜ் செக் பண்ணிடலாம். ஆர்ஓபியில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு. எல்லா வோல்டேஜுமே கரெக்டாக தான் வருது. ஃபைனலாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னென்ன ப்ரொசீஜர்னு கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். என்ன ஃபீஸ் போட்டிருக்கோம், என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லா ப்ரொசீஜரும் சொல்லியாச்சு. ஓகே, பை டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஒர்க்குன்னு.